பழைய சோறு சாப்பிட்ட நீச்ச தண்ணி குடிச்சோம், நீர் ஆகாரம். பழைய சோறு நீ வெறுத்த, நீர் ஆகாரத்தை வெறுத்த உலக நாடுகள் ஹெல்த்தி ஃபுட் ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வித்துக்கிட்டு இங்க உனக்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனதுதான். நீராகாரம் உண்மையிலே நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லதுன்றதை பாத்துருவோமா? இந்த மாதிரி பாரம்பரிய உணவுகளுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம என்ன பின்தொடர்ந்துக்கோங்க. வேக வச்ச ஆறுன சோறை இரவு 2 மடங்கு தண்ணி ஊத்தி வச்சுட்டா நுரைமங்கள் மற்றும் லாக்டோபாசிலஸ் வகை நுண்ணுயிரிகள் அந்த நீர்ல பெருகி பெருகி கொஞ்சம் கொஞ்சமா சோறை சாப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய மாச்சத்தை பால் அமிலமா மாத்தி அந்த நீரோட அமிலத்தன்மையை pH 6.5 இருந்து 4க்கு குறைச்சிரும். இதனாலதான் அந்த நீருக்கு புளிப்புத்தன்மை வருது. இந்த செயல்முறைக்கு பேரு தான் நொதித்தல். இதேதான் இட்டலி மற்றும் ஆப்ப மாவுகள்லையும் நடக்குது. நொதித்தல் மூலமா சோறுல இருக்கிற கனிமம் மற்றும் உயிர் சத்துக்களை உங்க சிறுகுடலால நல்லா உறிஞ்சிக்க முடியும். இதனால உடம்புல நீரேற்றமும் அதிகரிக்கும். இந்த லாக்டோபாசிலஸ் தான் உங்க குடல் அலர்ச்சியை குறைச்சு உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிற நல நுண்ணுயிரிகள். இதனால மறைமுகமா உங்க நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும். நெஞ்சு எரிச்சல், வயிற்றுப்புண் போன்ற பிரச்சனைகளை சரி பண்ண உதவும். குடல் புற்றுநோயை தடுக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இந்த நீர்ல இருக்கக்கூடிய அமிலங்கள் உங்க சருமத்தோட ஆரோக்கியத்துக்கும் பொலிவுக்கும் கூட உதவும். இதனால நீங்க உள்ள மட்டும் இல்ல, வெளியவும் இளமையா இருப்பீங்க. எளிதான செரிமானம், தேவையான நீரேற்றம் மற்றும் அலர்ச்சியின்மை, இதனால உங்களுடைய உடல் சூடும் தனியும், அதாவது பித்தம் சீரான நிலையில இருக்கும். பழைய சோறுன்னு பேர் வைக்கிறதுக்கு பதிலா மருந்து சோறுன்னு வச்சிருந்தா ஒருவேளை இதை கைவிட்டிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். இதை மறுபடியும் புழக்கத்துக்கு கொண்டு வர முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் மற்றும் ரீபோஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளையே சாப்பிட்டு எப்படி சுலபமா ஆரோக்கியமாகலான்றதை தெரிஞ்சுக்க என்னுடைய மாஸ்டர் யுவர் ஹெல்த் என்ற மாஸ்டர் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுங்க. மேலும் தகவல்களுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு.